வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்றைக்கி சுடிதார் டாப் எப்படி அளவெடுத்து வெட்டுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அளவு சுடிதார் நமக்கு வேணும். அதே மாதிரி ஒரு சுடிதார் மெட்டீரியல். முதல்ல இந்த சுடிதார் மெட்டீரியலை எப்படி நாளாக மடக்கிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுடிதார் மெட்டீரியலை விரிச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டாக விரிக்கும்போது இதுதான் அந்த ஃபுல் பீஸு. இதை நம்ம அப்படியே ரெண்டாக மடக்கிட்டு நேராக அதே மாதிரி ரெண்டாக மடக்கிக்கிறோம். திரும்ப அதை இன்னொரு மடிப்பு மடிக்கும்போது 4 துணியாக வந்துடும். இப்போ பாருங்க, இந்த பக்கம் 4 பீஸ் துணி வரும் உங்களுக்கு. 1 2 3 4. அதே நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ஆஃப் கிளாத் தான் வரும். 1 2. இப்போ இந்த முதல்ல வர ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து சுடிதாரோட முன் பாகம், பின்னாடி இருக்கிறது சுடிதாரோட பின் பாகம். ஸோ இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு துணியை மடக்கிக்கணும். இப்போ நம்ம அளவு சுடிதார் எடுத்துக்க போகிறோம். அளவு சுடிதாரோட வெளிப்பாகத்தை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம ரெண்டாக மடக்கிட்டு சுருக்கம் இல்லாமல் மடித்து வச்சுக்க போகிறோம். இப்போ அளவு சுடிதாரோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம முதல் அளக்க போகிறோம். இப்போ நம்ம அளவு சுடிதாரில் மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம கீழே நுனி வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை விட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெட்டீரியலில் வைக்கணும். நம்ம சுடிதார் தைக்கும்போது கீழே அடித்து தைக்கும்போது உங்களுக்கு 1 இன்ச் போயிடும். அதே சமயம் உங்களுக்கு மேலே ஷோல்டர் நம்ம வந்து தைக்கும்போதும் ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதனால தான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறது. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ நீளம் எடுத்துருக்கோமோ அதை விட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ சுடிதாரோட ஷோல்டர் எவ்வளோன்னு நம்ம அளக்க போகிறோம். இப்போ சுடிதாரோட நடுப்பாகத்திலிருந்து அந்த ஷோல்டர் முடிகிற இடம், அதாவது கை ஸ்டார்ட் ஆகிற இடம், அது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். எப்பயுமே சுடிதார் மெட்டீரியல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம அளவு எல்லாம் வெட்டும்போது மாறி போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அளவை அப்படியே நடுவில் இருந்து அதே அளவை நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஷோல்டரோட அளவு. அடுத்ததாக நம்ம ஹாஃப் ஷோல்டர் அளவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது கழுத்தில் இருந்து உங்களுக்கு ஷோல்டர் முடிகிற இடம், அதாவது கை தொடங்குற இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த ஹாஃப் ஷோல்டருக்கு என்ன அளவு வருதோ அதை விட நீங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீங்கள் மார்க் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஷோல்டருக்கு மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துலேருந்து உள்ளே நோக்கி நம்ம வந்து அந்த அளவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததான் இப்போ ஆர்ம்ஹோல் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஷோல்டரோட எட்ஜ் மேலே இருந்து கீழே கை ஜாயின் ஆகிற இடம், கை உடம்பு பார்ட்டோட ஜாயின் ஆகிற அந்த இடத்து வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது மேலே இருந்து நேராக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கை ஜாயின் ஆகிற இடத்துக்கு வரைக்கும் எவ்வளோ இன்ச் வருதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மெட்டீரியல் சுடிதாரில் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே இருந்து இப்போ நம்ம அளந்த ஆர்ம்ஹோலோட அளவை அங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே இருந்து உங்களுக்கு இப்போ 7 இன்ச் வந்திருந்தால் 7 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்ததான் சுடிதாரோட முன்கழுத்து நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நம்ம அளக்க போகிறோம். நம்ம ஷோல்டரோட நடுவில் இருந்து நேராக கீழே அளந்து பாருங்கள், கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே அளவு இறக்கத்தை நம்ம வந்து மெட்டீரியல் சுடிதாரில் வைக்க போகிறோம். அதாவது நம்ம முன்ன ஷோல்டர் நெக்லைன் நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனில் இருந்து நம்ம கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்ததாக மேலே நெக்லைன்லேருந்து கழுத்து நீளம் நம்ம அளந்து வச்ச இடத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அங்கே இருந்து உள் பக்கமாக ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன டிசைன் வேணுமாலும் கழுத்துக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக் வேணால் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம், என்ன டிசைன் வேணுமாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் போட்டுக்கிறேன். அடுத்ததாக அதே மாதிரி நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு அப்படியே நெக்லைன் ஆர்ம் ஹோல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது நம்ம அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சுடிதார் கை முடிகிற இடத்துலேருந்து
அந்த சுடிதார் நடுவில் வரைக்கும் எவ்வளோ அளவு வருதோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம மெட்டீரியல் சுடிதாரில் மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த எட்ஜிலேருந்து நடுவில் வரைக்கும் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம அந்த சுடிதாரில் மார்க் பண்ணி இப்போ வந்த அளவை மெட்டீரியல் சுடிதார் நடுவில் இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ வந்த இன்ச்சை அங்கே நடுவில் இருந்து இங்கே எவ்வளோ தூரம் வந்ததோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட். அதே மாதிரி ஆர்ம்ஹோல் பாக்ஸில் 1 இன்ச் அளவு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு கர்வ் மாதிரி நம்ம போட்டு விட்டுறோம். அடுத்தது வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம அளக்க போகிறோம். பொதுவாக ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து 13லேருந்து 14 இன்ச் வரைக்கும் நம்ம நீளம் எடுத்துகிட்டு அங்கே என்ன அகலம் வருதோ அதுதான் நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட். இப்போ நான் மேலே ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சுக்கு அளவெடுத்து அங்கே நான் மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் அளவு சுடிதாரில் மேலே இருந்து 13 இன்ச்சுக்கு நான் அளக்கிறேன். அளந்துட்டு அந்த இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல இருந்து அகலம் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்திருக்கிற அகலத்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் மெட்டீரியல் துணியில் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த 13 இன்ச் அந்த நீளத்தில் இப்போ வந்த அகலமும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்லிட் வர இடத்துல இருந்து நடுவில் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு நம்ம மேலே இருந்து ஒரு 19லேருந்து 21 இன்ச் வர வரைக்கும் எந்த அளவு வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஸோ 19லேருந்து 21க்குள்ளே வர இடத்த நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கே என்ன அகலம் வருதோ அதுதான் நம்ம ஹிப் மெஷர்மெண்ட். ஸோ நான் 19 இன்ச் அளந்துட்டு அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கே எவ்வளோ அகலம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். நமக்கு வர அகலத்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி நம்ம மெட்டீரியல் சுடிதாரில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் மெட்டீரியல் சுடிதார்லேயும் மேலே இருந்து நம்ம அளக்கிறோம். 19 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடம் அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நமக்கு அகலம் ஏற்கனவே நம்ம அங்கே வேஸ்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துருந்தோமோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற இந்த 3ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதாவது அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட், வேஸ்ட் மெஷர்மெண்ட், ஹிப் மெஷர்மெண்ட், இது 3ஐயும் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம முதல்ல அளந்து வச்சுருந்த சுடிதாரோட நீளத்தை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு மாதிரி லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஹிப் மெஷர்மெண்ட், அதாவது நம்ம ஏற்கனவே 3 மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அப்பர் பஸ்ட், வேஸ்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட். இப்போ அந்த ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து அப்படியே கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வரைஞ்சி அந்த சுடிதார் நீளம் வரைக்கும் வரைகிறோம். அந்த சுடிதார் நீளம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரியறதுக்காக தான் அந்த இடத்துக்கு நம்ம கோடு போட்டு வச்சுருந்தோம். இப்போ அப்படியே அதுக்கு கீழே நேர் கோடாக போடுறோம். இதுதான் ஸ்லிட் வரத்துக்கு. அவ்வளவுதான், நம்ம சுடிதார் மெஷர்மெண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஹிப் மெஷர்மெண்ட் வரைக்கும் ஒரு கர்வ் மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிக்கிறோம். ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லிட்டுக்காக அப்படியே ஸ்ட்ரெயிட் கோ. எப்பயுமே நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், நெக்லைன்லேருந்து ஷோல்டர் வர இடத்துக்கு, அதாவது ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்லைன்லேருந்து அங்கே ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கிறோம். எப்பயுமே ஷோல்டர் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம சுடிதார் டாப் மெஷர்மெண்ட் ரெடி ஆயாச்சு. நம்ம வெட்டிட வேண்டியது தான். இப்போ சுடிதாரோட முன் பக்கமும் பின் பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்கும். ஆனால் நெக் மட்டும் முன்னாடி கொஞ்சம் எப்பயுமே இறக்கமாக இருக்கும். அதே பின்னாடி கழுத்து இறக்கம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரே இறக்கமாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நம்ம வெட்டிடலாம். அப்படி இல்லாட்டி பின் பக்கத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ நம்ம அளந்துட்டு, இப்போ நான் ஒரு 4.5 இன்ச் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக மார்க் பண்ணிட்டு அங்கே இருந்து நம்ம சென்டருக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளே நீங்கள் என்ன டிசைன் வேணுமாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை தவிர மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டுமே மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நமக்கு சுடிதார் டாப் ரெடி ஆயாச்சு. பொதுவாக நெக்குக்கு நான் எப்பயுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால தனியாக நெக்கு டிசைன் பண்ணிவிட்டு சுடிதாரோட எப்பயுமே அட்டாச் பண்ணிடுவேன். அதனால் நான் இப்போ இங்கே நெக்கை நான் வெட்ட போகிறது கிடையாது. மற்ற எல்லாமே நெக் பார்ட்டை விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து எல்லாமே வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நமக்கு சுடிதார் பீஸ் அழகாக ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், 2 பீஸ் வந்துருச்சு. ஸோ ஒன்று முன் பாகத்துக்கு, இன்னொன்று பின் பாகத்துக்கு. இப்போ சுடிதார் ஸ்லீவ்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சுடிதார் மெட்டீரியல் வாங்கும்போதே உங்களுக்கு சுடிதார் கிளாத்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், கைக்குன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சுடிதார் மெட்டீரியல் எடுத்ததில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் கிளாத் இது கைக்கு கிடச்சிருந்தது. இதை நம்ம நல்லா விரிச்சுட்டு 4ஆக மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ 2ஆக மடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மடக்கி 4ஆக வச்சுக்க போகிறோம். இப்போ அளவு சுடிதாரில் கையோட நீளம் எவ்வளோ இருக்குது, கையோட அகலம் எவ்வளவு, அதே மாதிரி மேலே நம்ம ஷோல்டர் எட்ஜிலிருந்து கீழே கை ஜாயின் ஆகிற இடம் வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கையோட நீளம் எவ்வளோன்னு அளந்துக்க போகிறோம். இப்போ வர மெஷர்மெண்ட்லேருந்து அதிகமாக 1.5 இன்ச் வச்சு நீங்கள் மெட்டீரியல் சுடிதாரில் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மேலே ஷோல்டரில் உங்களுக்கு 1/2 இன்ச் போயிடும். அதே மாதிரி கீழே அடித்து தைக்கும்போது உங்களுக்கு 1 இன்ச் போயிடும். இப்போ நம்ம அளவெடுத்த கையோட நீளம் ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் கையோட நீளம். அடுத்தது கையோட அகலம், கீழ் கையோட அகலம். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை விட நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கையோட மேல் அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம், அதாவது சுற்றளவு. இப்போ இந்த மேலே ஷோல்டர் எட்ஜிலிருந்து கீழே கை நம்ம ஜாயின் ஆகிற வரைக்கும், அந்த எட்ஜில் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம இங்கே அகலம் மார்க் பண்ணிக்க போகிறோம். இதுதான் கையோட சுற்றளவு. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற கையோட அகலத்தை நடுவில் இருந்து நம்ம நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற அகலத்தில் மேலே இருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸ்டாண்டர்டாக ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற அகலத்திலிருந்து ஒரு 3-4 இன்ச்சுக்குள்ளே நம்ம எந்த அளவை வேணுமாலும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 இன்ச் அளவெடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே இருந்து அந்த நடுவில் வரைக்கும் ஒரு வளைவாக நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ நான் அந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து கை சுற்றளவு, நான் கீழே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கீழ் கை சுற்றளவு, அங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம நடுவில் இருந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 இன்ச் இருக்கிற இடத்துக்கு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வளைவாக நம்ம அப்படி கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணி வச்ச ஸ்லீவ்ஸை நம்ம நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, முன்பக்கம் வர ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் குடஞ்சி வெட்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எப்பயுமே சுருக்கம் வராது. நம்ம பின்பக்கமாக வர ஸ்லீவ்ஸ், இந்த பாதி இந்த பக்கமாக வர ஸ்லீவ்ஸு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதே மெஷர்மெண்ட் அப்படியே இருக்கணும். ஆனால் முன்பக்கம் வர மெஷர்மெண்ட் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம குடஞ்சி வெட்டிக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கொஞ்சம் வளைவாக பண்ணி இப்போ நறுக்கி எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே நம்ம இந்த குடஞ்சி வெட்டின பாகம் நம்ம சுடிதாரோ டாப்போட முன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே அட்டாச் பண்ணணும். சுடிதார் டாப் நம்ம அளவெடுத்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.